நாள்தோறும் நம்மை காப்பாற்றுகிறவர், நம்மை வழிநடத்துகிறவர், நம்முடைய வழிகளெல்லாம் நம்மை காக்கும்படி நமக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறவர். ஹல்லேலூயா. அவருடைய அன்பையோ அவருடைய அந்த there is no explanation. ஹல்லேலூயா. அதுதான் விவரிக்க முடியாத அன்பு என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அது கர்த்தர் நம்மள அநேக டைம்ல பாத்தீங்கன்னா, தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தில் பிறந்த பாலகனுக்கு இறங்காமல் அவனை மறப்பாலோ, அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. அப்போ இவ்வளவு கம்பேரிசன் சொன்னாலும் சரி, அல்லேலூயா, எல்லா ஸ்நேகத்தை விட மேலான ஸ்நேகம் இந்த இயேசுவுடைய ஸ்நேகம். ஒரு ஸ்நேகிதன் அப்படின்னு கர்த்தர் இதெல்லாமே நமக்கு புரியறதுக்காக தான் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தாய், தகப்பன், உற்றார், உறவு, நண்பன் எல்லாருடைய அன்பை பார்க்கிறோம் மேலான ஒரு அன்பு இருக்குது. அதுதான் இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஹல்லேலூயா. அதனால அவர் நம்மை நடத்துவார், ஒவ்வொரு நாள் நடத்துவார், ஒவ்வொரு நாளும் நமக்கு அற்புதம் செய்வார். நம்மை நோக்கி கூப்பிடும் போது அவர் அப்படியே இறங்கி வருவார். வேதம் அழகா. ஹல்லேலூயா. நமக்கு அந்த பிரிவிலேஜ் இருக்கு. நம்ம கூப்பிட்டா முதலமைச்சர் இறங்கி வரமாட்டார், நம்ம கூப்பிட்டா பிரதமர் இறங்கி வரமாட்டார். எத்தனையோ பேருக்கு பிரதமருக்கு நாட்டையே ஆளலாம், ஆனா உங்க பேர் கேட்டா அவங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. உங்க கவலை அவங்களுக்கு தெரியாது. அவனுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் செய்வாங்க. அல்லேலூயா. ஆனால் ஒருவர் மாத்திரம்தான் உன்னை நினைத்து, உன்னை பார்த்து, உன்னை ரசித்து, மற்றவர்கள்லாம் வெறுக்கும் போது, கைவிடும் போது, மிதிக்கப்படுகிற நிலைமையில நாம் இருக்கும் போது நம்மை பார்த்து கை தூக்கி விடுகிறவர். அல்லேலூயா.